கோவை வெள்ளக்கிணறு தனியார் பள்ளியில் தேசிய அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் 4 வயது முதல் 25 வயது வரை உள்ள வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். குத்துவரிசை, நெடுங்கம்பு வீச்சு, மான்கொம்பு, வேல்கம்பு, இரட்டைக்கம்பு, தொடுமுறை கம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் கோவாவில் நடைபெறும் சர்வதேச போட்டியில் கலந்து கொள்வர். வெற்றி பெறும் வீரர்களுக்கு கேடயம், சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்படும். ஏற்பாடுகளை இந்திய சிலம்பம் சங்கம் குழுவினர் செய்தனர். இன்று கோயம்புத்தூரில் சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தலைமையில் நேஷனல் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற இருக்கிறது. காலையிலிருந்து ஒரு 8 மணியிலிருந்து மாலை சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் நல்ல சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டாங்க. 4 வயசு முதல் 25 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள், மகளிர், ஆண்கள், பெண்கள் இருவரும் கலந்து கொண்டார்கள். இதில் ஒரு 11 வகையான விளையாட்டுகளை நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு, வாள்வீச்சு, ஒற்றைவாள், இரட்டைவாள், சுருள்வாள், வேல்கம்பு, மான்கொம்பு மற்றும் தொடுமுறை பயிற்சி வகுப்பு, தனித்திறமை போட்டி, இது ஆண்கள் பெண்கள் இருவரும் இந்த 11 வகையான போட்டிகளை கலந்துக்கிட்டார். தமிழக அரசுகிட்ட இருந்து இந்த சிலம்ப கலைக்கு நிச்சயமா ஒரு நல்ல வரவேற்பு எங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கான அடுத்த லெவல், அவங்க இன்டர்நேஷனல் லெவல் போறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட் ஸ்பான்சரா ஏதாவது குழந்தைங்களுக்கு பண்ணணும். ஏன்னா இது நம்முடைய பாரம்பரிய கலை, சிலம்ப கலை. இந்த கலையை நம்ம இன்னும் மேன்மேலும் கொண்டு போகணும். தற்காப்பு கலை இது மட்டும் இல்லாம இந்த சிலம்ப கலை மூலமாக உடல் ஆரோக்கியமாகுது. சிலம்பம் சுற்றும் மாணவர்கள் கேன்சர் போன்ற நோய்களை கூட எதிர்த்து நிற்க முடியும்ன்றது இப்ப மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது ஆண்டாண்டு காலமாக நடத்திட்டு வரோம். இப்ப இது 6வது வருஷமா நடத்துறோம். இப்ப இந்த போட்டி சிறப்பான முறையில நடக்குதுன்னா அது முழுக்க இங்க இருக்க மாஸ்டர்ஸ் எஃபர்ட்டும், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எஃபர்ட்ல தான் நடக்குது. இது அரசு ஒரு சப்போர்ட்டா இந்த கலைக்கு இருந்து இந்த போட்டிகள்ல வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தமிழக அரசு நிச்சயமா உதவி செய்யணும்னு நாங்க கேட்டுக்கிறோம்.